பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கோமதி அம்பாள் சமேத அருள்மிகு திருப்புராந்தீஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மாத பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. நந்தியம் பெருமானுக்கு மஞ்சள், பால், சந்தனம், திரவிய பொடி உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு சந்தனத்தாலும் மலர்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. முன்னதாக திருப்புராந்தீஸ்வரர் மற்றும் கோமதி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பிரதோஷ விநாயகர் நந்தி வாகனத்தில் திருக்கோவிலை சுற்றி வந்து அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை மாத பிரதோஷத்தையொட்டி அரியலூர் நகரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவிலில் நந்தியம் பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர் போன்ற பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். அரியலூர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு காமாட்சியம்மன் உடனுறை கைலாசநாதர் கோவிலில் கார்த்திகை சோமவார வழிபாடு விமரிசையாக நடைபெற்றது. 108 வலம்புரி சங்குகள் கொண்டு சிவபெருமானுக்கு சிறப்பு சங்காபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு வேள்வி பூஜை நடத்தி சுவாமிக்கு மகா தீபாராதனையும் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று மாவட்டத்தில் உள்ள சிவ ஆலயங்களில் வெகு விமரிசையாக நடைபெற்ற சங்காபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சோமவார சங்காபிஷேகத்தை முன்னிட்டு 108 சங்குகள் கொண்டு ஜலகண்டேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. வண்ண மலர்களால் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் நாகூரில் புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் 469ஆம் ஆண்டு பெரிய கந்தூரி விழாவை முன்னிட்டு தர்காவில் உள்ள 5 மினாராக்களில் பாரம்பரிய முறைப்படி பாய்மரம் ஏற்றும் நிகழ்ச்சி சிறப்பு துவாவுடன் துவங்கியது. முதலில் சாகிப் மினாராவில் பாய்மரம் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தஞ்சை மன்னரால் கட்டி கொடுக்கப்பட்ட நாகூர் தர்கா அலங்கார வாசலில் உள்ள பெரிய மினாரா, தலைமாட்டு மினாரா, ஓட்டு மினாரா, முதுபக் மினாரா ஆகிய மினாராக்களிலும் பாய்மரம் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கடவை அகரம் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் யாக கலசத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. महादेवी
நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத சோமவாரத்தையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் நிறைந்த சங்குகள், கலசங்கள், மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சிவலிங்கத்திற்கு 1008 சங்குகளால் சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காட்டில் பிரம்ம வித்யாம்பிகை உடனாகிய சுவேதாரண்யேஸ்வரர் கோவிலில் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இக்கோயிலில் உள்ள முக்குளத்தில் நீராடி சுவாமியை வழிபாடு செய்தால் 7 ஜென்ம பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம். 1008 சங்காபிஷேகத்தையொட்டி புனித நீர் நிரப்பப்பட்ட சங்குகள் நெல்லின் மீது வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள், வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து மூலவர் சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே திருக்கடையூர் அபிராமி உடனாகிய அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தருமபுர ஆதீனம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உலக பிரசித்தி பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான ஆவுடையார் கோவிலில் உள்ள அருள்மிகு ஆத்மநாத சுவாமி மற்றும் மாணிக்க வாசகர் திருக்கோவிலில் பக்தர்கள் புடைசூழ கார்த்திகை சோமவார சங்காபிஷேகம் நடைபெற்றது. இங்குள்ள குருந்த மரத்தை சிவனாக கருதுவதால் 108 மூலிகை நீரால் குருந்த மரத்திற்கு சங்காபிஷேகம் செய்யப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஆத்மநாதரை உளமாற வழிபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரத்தில் அமைந்துள்ள வாளாம்பிகை உடனுறை வாளீஸ்வரர் திருக்கோவிலில் 108 வலம்புரி சங்காபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. கணபதி வழிபாட்டுடன் தொடங்கி 108 வலம்புரி சங்குகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சங்குகளில் நிரப்பப்பட்ட புனித நீரால் மூலவர் மற்றும் உற்சவர் சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு மலர் அலங்காரத்துடன் பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனையடுத்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் பெரும் திரளாக பங்கேற்று பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமியை வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் கோயில் புதிய தங்கத்தேருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தங்கத்தேரில் 4 வேதங்கள் 4 குதிரைகளாகவும் பிரம்மா தங்கத்தேரை ஓட்டுவது போலவும் முழுவதும் தங்க தகடுகளால் வேயப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. தேரில் 16 நந்திகள், 8 கந்தர்வர்கள், 8 சங்குநாத பூதங்களும் இடம்பெற்றுள்ளன. 1600 அடி பர்மா தேக்கில் 5 அடுக்குகள் உடையதாகவும் சுமார் 2 டன் தாமிரமும் அதன் மீது தங்க முலாமும் பூசி தங்கத்தேர் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தங்கத்தேருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமான திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் 1008 சங்காபிஷேக பூஜை கோலாகலமாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து எம்பெருமாளுக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பெரும் திரளான பக்தர்கள் இப்பூஜையில் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய என்ற பக்தி கோஷத்துடன்
சுவாமியை வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் புகழ்பெற்ற இளங்கிலியம்மன் உடனுரை ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பிரதோஷ விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நந்தியம்பெருமானுக்கு பால், தேன், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களால் அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நந்தியம்பெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி கோயில் உட்பிரகாரத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குறையிலூர் உக்கிர நரசிம்மர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சுவாதி நட்சத்திர தினத்தையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. உலக நன்மை வேண்டி நவக்கிரக ஹோமம், சுதர்சன ஹோமம் ஆகியன நடைபெற்றன. யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கடங்கள் ஆலயத்தை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நரசிம்ம பெருமாள் மற்றும் தாயாருக்கு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பெரும் திரளான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமியை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர்.